Hello friends, இன்னைக்கு நம்ம கோதுமை ரவைல கீர் பண்ண போறோம். இது வந்து நல்ல ஹெல்தி கூட. உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். நம்ம பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 கப் கோதுமை ரவை எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் வேண்டிய நட்ஸ், திராட்சை, ஏலக்காய் தூள், அப்புறம் நெய், சர்க்கரை, பிறகு ஒரு 1/2 லிட்டர் பால் தேவை இதுக்கு. அது வந்து நான் காய்ச்சிட்டு இருக்கேன். இப்போ பால் வந்து நல்லா கொதிக்க போகுது. பால் காயிட்டோம். முதல்ல வந்து நம்ம ரவையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம பாலில் ஆட் பண்ணிடலாம். இந்த கோதுமை ரவை நல்லா வெந்த பின்னாடி தான் நம்ம சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணணும். இல்லைன்னா சர்க்கரை ஆட் பண்ணிட்டிங்கன்னா இது கோதுமை ரவை வேகாது. கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறது நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம். அது வேகட்டும். நல்ல ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பொங்கிடும். அடிக்கடி வந்து கொஞ்சம் கலரி விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சாதாரணமாக கோதுமை ரவை வேகிறதுக்கு 1 கப்புக்கு 3 கப் தண்ணி. அதனால் நம்ம வந்து 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம். பால் கூட கொஞ்சம் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் வந்து நான் ஊற்றிருக்கேன். ஸோ அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு தேவைப்படுற கீருக்கு வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா பால் ஊற்றினோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது தண்ணியில் வேக வச்சு கூட வந்து நம்ம செய்யலாம். ஆனால் பால்லையே வேக வைக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இது கோதுமை ரவை கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இப்படி நசுக்கி பார்த்தோன்னா நசுங்கணும். நல்லா வெந்துடுச்சு. இல்லை நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நமக்கு கீர் பண்ணுறதுனால வந்து நம்ம ரொம்ப கெட்டியாக வேண்டாம். ஏன்னா இந்த கோதுமை ரவைக்கு வந்து நல்லா வந்து தண்ணி பிடிக்கும். பால் வந்து நம்ம 1/2 லிட்டர் தான் ஊற்றிருக்கோம். அதனால தான் நான் தண்ணி ஆட் பண்ணேன். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். வெந்த பின்னாடி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சர்க்கரை ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோதுமை ரவை வேக வச்சு கூட வந்து நீங்கள் செய்யலாம்.
நீங்கள் பாலில் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணியில் வேக வச்சுட்டு கூட பாலில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நீங்கள் செய்யலாம். பட் பாலில் செய்யும் போது அதோட டேஸ்ட்டு டெக்ஸ்சர் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நான் இதில் வந்து 1 கப் பால் ஊற்றுறேன். பாயில் பண்ண மில்க் ஊற்றிருக்கேன். இது கொதித்த உடனே நம்ம நட்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரைசின்ஸும் போட்டுடுறேன். இப்போ இதை நம்ம பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம நட்ஸு ரைசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை ரவை கீர் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக எங்கள் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.